பிடிஜி நண்பதிங்களா கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்மளை சுற்றி ஹாப்பினஸ், சந்தோஷங்கள் நிறையா விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சில விஷயத்தை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு சேட் இல்லை சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஜங்குக் என்ன தான் எல்லாரையும் விட்டுட்டு ஒரு மாதிரி வேறு லெவல் வைப்பில் இருந்தவர், அப்படி இப்படிலாம் இருந்தவர், ஜாலியாக இருந்தவர், போய் டிசிப்ளினாக குட்டாக மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எப்போ ஃபேன்ஸை பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப ஹேட்டர்ஸ் சசாங்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவருக்கு டெத் த்ரெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டை ஆகிடு, இறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் அப்போ ஃபேன்ஸ் வெளில அவ்வளோ சப்போர்ட்டிவான வேர்ட் கொடுக்குறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக டிக்டாக்ல வர ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹேட்டர்ஸ் டெத் த்ரெட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கதாகவும் ஃபேன்ஸ் பயந்துட்டுருக்கதாகவும் நியூஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அது பெரிய டெத் த்ரெட்டாக இருக்குது. ஸோ அது என்ன விஷயங்கள் ஏது விஷயங்கள் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா பிட்ஸை பற்றி எல்லா நியூஸும் தெரிஞ்சுட்ருக்கணும். அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுன்னு வச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லவ்லி மக்கள் நீங்கள். ஸோ மறக்காமல் லவ் கட்டுற வகையில் லைக் அழுத்திட்டு அண்ட் உங்கள் லவ்லி வேர்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்ன ப்ரோ சொல்கிறா, இதெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மேட்டர் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு காலையிலேருந்து ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரீங்க. வந்த உடனே ஒரு 4 திட்டுனா எவ்வளோ ஹைப் ஆகுங்க. என்ன பார்த்தா சும்மா திட்டினே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவமாகுவீங்களா? ஸோ அதுதான் நெகட்டிவிட்டி. அண்ட் அதேமாதிரி இவ்வளோ பெரிய பேப்பர் ஒயிட்டாக இருந்தாலும் அது நடுவில் ஒரு சின்ன புள்ளி வச்சுருந்தா நம்ம அதை வெள்ளை கலரை பார்க்க மாட்டோம், அந்த கருப்பு பாயிண்ட்டை தான் பார்ப்போம். ஸோ எவ்வளோ தான் ஹாப்பினஸ் இருந்தாலும் அந்த சின்ன உண்டாக ஒரு குறை வந்தால் கூடயும் அது லைட்டாக மனசில் ஃபீல் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஜங்குக் மிலிட்ரியில் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக இருக்கப்போ பார்த்திங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நீ மிலிட்ரி விட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காலாம் வரமாட்டேன், ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரிலாம் வரமாட்டேன், ஒரு மாதிரி சோனியாக வருவேன், ஒரு மாதிரி லேசியாக வருவேன். அண்ட் நீ வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெத்து பாக்ஸ் சொல்லுவாங்கள்ல, என்ன அது சாவர பெட்டி ஏதோ இருக்குமே, ஸோ அந்த பெட்டியில் தான் வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சில பற்றி பேசக்கூடிய முடியல, அவ்வளோ கேவலமாக இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜங்குக்கு அவ்வளோ ஹேட் கொடுத்துட்ருக்காங்க. நீ டீ குக்கெலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் ஹேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மிலிட்ரி விட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை டெத் த்ரெட் பண்ணிடுவோம், அதாவது டெத் த்ரெட்ஸ் பண்ணிடுவோம் அண்ட் அட்டாக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டுருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் தான் பயப்படக்கூடாது. அதாவது 2 லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தர் சேடாக இருக்கப்போ இன்னொருத்தர் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ சேடாக இருக்கிற இடத்துல ஜங்குக்கு இருந்தால் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆட்கள் நீங்கள் தான். பட் ஃபேன்ஸே பயந்துட்டு ப்ரோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டுருக்கீங்க. ஸோ பயப்படாதீங்க, உங்களோட பாசிட்டிவிட்டி தான் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், முன்னாடியே தலைவன் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவார். பட் இப்போ மிலிட்ரிலேருந்து வரப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருவார், எவ்வளோ சாலிடாக வருவார், எவ்வளோ மாசாக வருவார்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது மாதிரி வரப்போ எவன் வந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுவார். பட் அவர் சின்னதாக லவ் கொடுக்க நீங்கள் இருந்தால் போதும். ஸோ மறக்காமல் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. அவர் செம்ம சேஃபாக இருப்பார். அவர் வேறு லெவலில் பார்த்துப்பாங்க, வேர்ல்டு டாப் ஸ்டாரு. ஸோ அவர் பார்த்துக்க நிறைய பேர் இருந்தாலும் உங்கள் சப்போர்ட்டிவான வேர்ட்ஸை கொடுங்க. அண்ட் அதை தாண்டி அவர் வரப்போ ஸ்ட்ராங்காக தாங்க வருவார். அவர் யார் ஜங்குக்கு, இதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவர் எதுவும் ஆகான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தாண்டி ஜங்குக் எவ்வளோ சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவருக்கு நீங்கள் ஒரு வார்த்தை ஸ்பெஷலாக சொல்லலாம், என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த ஷேர் பண்ணி விடைபெறுவது தான் ஆஜ். லவ் யூ ஆல், டாடா, பை பாய்.